ஹரே கிருஷ்ண. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9 பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 38. இத்தம் நிருத்ரியக் ரிஷிதேவ ஜஷாவதாரைர் லோகான் விபாவயசி ஹம்சி ஜகத் பிரதீபான் தர்மம் மகாபுருஷபாசி யுகானுவிருத்தம் சன்னக ச கலௌ யத் அபவஸ்திரியுகோத சத்வம். ஒன் பை ஒன் மீனிங். இத்தம் இவ்விதமாக நிரு ஒரு மனிதரைப் போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக அல்லது பகவான் ராமச்சந்திரராக, திரியக் பன்றி முதலான மிருகங்களைப் போல, ரிஷி சிறந்த ரிஷியாக, பரசுராமர் தேவர்களாக, ஜஷ மீன் ஆமை போன்ற கடல்வாழ் இனமாக, அவதாரை இத்தகைய வேறுபட்ட அவதாரங்களில், லோகான் எல்லா கிரக அமைப்புகளையும், விபாவயசி நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள், ஹம்சி சில சமயம் நீங்கள் வதம் செய்கிறீர்கள், ஜகத் பிரதீபான் இவ்வுலகில் எப்போதும் தொல்லைகள் கொடுப்பவர்களை, தர்மம் தர்ம நெறியை, மகாபுருஷரே பாசி நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள், யுக அனுவிருத்தம் வெவ்வேறு யுகங்களுக்கேற்ப, சன்ன மூடப்பட்ட, வராக கலௌ கலியுகத்தில், எது அபவ இருந்ததோ எதிர்காலத்திலும் இருக்குமோ, திரியுகம் எனப்படுகிறீர்கள். ஆகவே ச அதே பரமபுருஷராகிய, துவம் நீங்கள். டிரான்ஸ்லேஷன். இவ்வாறாக பகவானே நீங்கள் ஒரு மனிதராகவும் மிருகமாகவும் சிறந்த முனிவராகவும் தேவராகவும் மீனாகவும் ஆமையாகவும் வெவ்வேறு அவதாரங்களில் தோன்றுகிறீர்கள். இவ்விதமாக நீங்கள் அசுர சக்திகளை வதம் செய்து வெவ்வேறு கிரக அமைப்புகளிலுள்ள முழு சிருஷ்டியையும் பராமரிக்கிறீர்கள். பகவானே, வெவ்வேறு யுகங்களுக்கேற்ப சமய கோட்பாடுகளை நீங்கள் காத்து வருகிறீர்கள். ஆனால் இந்த கலியுகத்தில் நீங்கள் உங்களை பரமபுருஷராக காட்டிக்கொள்வதில்லை. ஆகவே நீங்கள் திரியுக 3 யுகங்களில் தோன்றுபவர் என்று அறியப்படுகிறீர்கள். பர்பட் பை ஷீல பிரபுபாத். ஜெய் ஷீல பிரபுபாத். மது கைடபர்களின் தாக்குதலிலிருந்து பிரம்மதேவரை காப்பதற்காக பகவான் தோன்றியது போலவே, பரம பக்தரான பிரகலாதரை காப்பதற்காகவும் பகவான் தோன்றினார். அவ்வாறே கலியுகத்தின் வீழ்ந்த ஆத்மாக்களை காப்பதற்காக பகவான் சைத்தன்யர் தோன்றினார். சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என 4 யுகங்கள் உள்ளன. கலியுகத்தை தவிர மற்றெல்லா யுகங்களிலும் வெவ்வேறு அவதாரங்களில் தோன்றும் பகவான் தம்மை பரம புருஷர் என்று ஊர்ஜிதம் செய்கிறார். ஆனால் கலியுகத்தில் தோன்றுபவரான பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே என்றாலும் அவர் தம்மை பரமபுருஷர் என்று கூறிக்கொள்வதில்லை. மாறாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணருக்கு ஈடாக அழைக்கப்பட்ட பொழுதெல்லாம் தாம் கிருஷ்ணரல்ல என்று கூறி தமது கைகளால் செவிகளை மூடிக்கொள்வார். ஏனென்றால் சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தரின் பாத்திரத்தை ஏற்று அவதரித்திருந்தார். கலியுகத்தில் தங்களை கடவுள் என்று கூறிக்கொள்ளும் பல போலி அவதாரங்கள் வருவார்கள் என்பதை பகவான் சைத்தன்யர் அறிந்திருந்தார். எனவேதான் தம்மை பகவான் என்று வலியுறுத்துவதை அவர் தவிர்த்தார். ஆனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவான் தான் என்பதை பல வேத இலக்கியங்கள், குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 32வது பதம் தெளிவாக விளக்குகிறது. கிருஷ்ணவர்ணம் த்விஷா கிருஷ்ணம் சங்கோபாங்காஸ்திர பார்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயேர் யஜந்தீஹி சுமேதச. கலியுகத்தில் நித்யானந்தர், அத்வைதர், கதாதரர், ஸ்ரீவாசர் போன்ற
தமது சகாக்களால் சூழப்பட்டுள்ள ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் ரூபத்தில் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறிவாளிகள் வழிபடுவார்கள் என்பதே இந்த ஸ்லோகத்தின் பொருள். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் முழுவதுமே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் துவங்கப்பட்ட சங்கீர்த்தன இயக்கத்தின் கொள்கைகளை ஆதாரமாக கொண்டதாகும். ஆகவே இந்த சங்கீர்த்தன இயக்கத்தின் வாயிலாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சி செய்பவனால் அனைத்தையும் பூரணமாக அறிந்து கொள்ள முடியும். அத்தகைய ஒருவன் சுமேதஸ், அறிவு சான்றவன் என்று அழைக்கப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9 பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 38 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.